ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெல்டா பிராண்ட் பிஎல்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டெல்டா சாஃப்ட்வேர் டவுன்லோடு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் டெல்டா டவுன்லோட் சென்டர்னு போய்க்குங்க. அதில் WPL வெர்ஷன் 2.53 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. WPL சாஃப்ட் வெர்ஷன் 2.53 PLC ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே, இது வந்து நம்ம ஏன் டெல்டா பிராண்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் பிராண்டு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு இருக்கும். இதில் நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா DVP 14SS2 அப்படிங்கிற தான் யூஸ் பண்ணுறோம். இந்த 14ங்கிற மீனிங் என்னென்னா 8 இன்புட்டு 6 அவுட்புட்டு அப்படிங்கிறத இந்த 14 அப்படிங்கிற மீனிங். இந்த டெல்டாக்கு வந்து டெல்டா பிஎல்சிக்கு நம்ம பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் DC சப்ளை கொடுப்போம். கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு RS-232 யூஸ் பண்ணுறோம். இது ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா டெல்டா WPL சாஃப்ட்வேர் 2.5253 இந்த நேம் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம இன்புட் அட்ரஸிங்கை பார்த்தோம்னா நம்ம X0, X1, X2, X3 அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். X7 வரைக்கும் நம்ம 8 இன்புட்டுங்கிறதுனால. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Y0, Y1, Y2, Y3, Y4, Y5 அது வரைக்கும் கொடுப்போம். ஏன்னா நமக்கு 6 அவுட்புட் தான் நமக்கு இருக்குது இந்த பிராண்டில். நம்ம எக்ஸ்ட்ரா இன்புட் அவுட்புட் வேணுன்னா நம்ம இன்புட் மாடல் அவுட்புட் மாடல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் மெமரி அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம M0, M1, M2 அந்த மாதிரி நம்ம மெமரி அட்ரஸ் கொடுப்போம். இது மெமரி நான் உங்களுக்கு எடுக்கும்போது நான் சொல்கிறேன் மெமரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. இப்போ டைமர் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா T0, T1, T2, T255 வரைக்கும் நம்ம கொடுப்போம். கவுண்டர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா C0, C1, C2, C255 அது வரைக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம எதுக்காக வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன், ஒரு மோட்டார் இருக்குது, ஒரு மோட்டாரை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் மூலிமா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மோட்டார்னால் அப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 10 மோட்டார் இருக்குது, 20 மோட்டார் இருக்குது, 20 மோட்டார் வேறு வேறு லொக்கேஷனில் இருக்குது, அதை வந்து நமக்கு எப்படி ஆன் பண்ண முடியும்? ஆன் பண்ணலாம், அதுக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படும், ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஆன் பண்ண வேண்டியது வரும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுங்கிற ரோல் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. நம்ம இந்த PLC, HMI, SCADA இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம கண்ட்ரோல் ரூம்லேருந்து எப்படி நம்ம ஒரு 20-30 மோட்டாரை ஒரே இடத்துலேருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த PLC ஆட்டோமேஷன் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இதை பற்றி நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக ப்ரோக்ராமிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.